நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 7.5 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து 1 million மாதத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க. பேடிஎம்லேருந்து உங்களுக்கு 25 ரூபா வரும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட இன்வைட் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலேருந்து 50 ரூபா வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரோஸ்ட் எவ்வளோ தூரம் பார்த்துட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் நீங்கள் மணியை கன்வெர்ட் பண்ணி இன்னும் நிறைய பணங்களை சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், போய் அதை டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய். பேட்ட படத்தினுடைய மூவி ரிவ்யூ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதே மாதிரி பேட்டை மட்டும் இல்லைங்க, விஸ்வாசம், அதுக்கப்புறம் வந்துட்டு விஸ்வாசமோட செலிப்ரேஷன், அது பிஓவி, இந்த மாதிரி பேட்டை பிஓவி எல்லா வீடியோவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கல அப்படின்னா, பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்க் எல்லாத்தையும் நாங்கள் கீழே பேஸ்ட் பண்ணுறோம். போய் பாருங்க, பார்த்துட்டு அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் கமெண்ட் பண்ணுங்க. பேட்டை பராக் அப்படின்னு பேட்டை படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன் பேட்டை படம் பார்க்கணும், ரஜினிக்காக பார்க்கலாம், அதை தாண்டி அந்த படத்தில் என்னப்பா இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பெருசாக கேட்டுட்டீங்க அப்படின்னா, இல்லைங்க இந்த படத்தில் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு ஒரு 5 ரீசன் சொல்றது நான் வந்திருக்கேன். இந்த 5 ரீசனுக்காக கண்டிப்பாக படம் பார்க்கலாம் அப்படின்ற வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்லி ஒன் நம்பர் 1 பாயிண்ட் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கதை ஸ்டோரி அப்புறமே வருவோம், ஏன்னா அது பின்னாடி இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து முக்கியமான ஒன்று தானே பேட்டையில் விஷுவல் ட்ரீட்டு. 80s 90s இதெல்லாம் வந்துட்டு தலைவர் சும்மா வேறு லெவலில் ஸ்டைல்லாம் பண்ணியிருப்பாரு, ஆக்ஷன்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி தலைவரை பார்த்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்க டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, வயசாயிடுச்சு, இவர் இப்படி நடிச்சாலே போதுமானது, மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் அப்படி இல்லை. நான் அவர் சின்ன வயசில் இப்படிலாம் பார்த்து வளர்ந்தனோ, என் படத்தில் வந்து அவர் அந்த மாதிரி காமிக்கணும்னு ஆசைப்பட்டு விஷுவல் ட்ரீட்டு, தலைவரோட அந்த குறும்புத்தனம், ஆக்ஷனு, மாசு, பாப்பா நம்ம அந்த தேட்டரில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்குது அந்த விஷுவல் ட்ரீட்டு. அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு நடக்கிற விஷயமாகட்டும், ஸ்டைல் பண்ணுற விஷயமாகட்டும், லவ் பண்ணுற விஷயமாகட்டும், ஃபைட் பண்ணுற விஷயமாகட்டும், ரொமான்ஸ் பண்ணுற விஷயமாகட்டும், லவ் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த கலந்த கலவையாக வந்து நமக்கு கொடுக்கும்போது அந்த விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆச்சுப்பா பார்த்து தலைவர் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால இந்த ஃபஸ்ட்டு விஷயத்துக்காக பேட்டை படம் பார்க்கலாம். 2வது பாயிண்ட் என்ன வரணும் அப்படின்னா, இப்போ ஸ்டோரிக்கு வருவோங்க. அதாவது தமிழ் சினிமாவில் இந்த ஸ்டோரி பழக்கப்பட்ட கதை நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம்னா இல்லை, ஏப்பா கதை அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் அடிச்சு அடுத்து என்ன நடக்க போகுது நம்ம எட்ஜ் ஆஃப் சீட்டில் உட்கார வச்சு அந்த படத்தை பார்க்க வைக்கிறாரு பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாரு. கதை அதை வந்து விறுவிறுப்பாக போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆரம்பத்தில் அப்படி லேக்கிங்காக போகிற மாதிரி இருக்கும், என்னடா இன்னும் தலைவர் எதுவுமே பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிப்பார் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்புறம் செகண்ட் ஆஃப்லாம் வந்துட்டு நம்மளாம் விசில் பறந்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல அடிக்கலாம், எந்த இடத்துல விடலாம், ஒரு இடத்துல நாம டயர்டாகி உட்காரணும், போதும்பா இதுக்கு மேலே தலைவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்னால் விசில் அந்த அளவுக்கு நம்மளை வந்து அடுத்து என்ன கடைசியில் கிளைமேக்ஸில் கொண்டு போய் அப்பயும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று அடிப்பாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் வந்துட்டு பேட்டையில் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளை எங்கேஜாக உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம பேட்டை படம் பார்க்கலாம். படம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நீ 100க்கு 100 எடுத்துட்ட அப்படின்ற மாதிரி. 3வது பாயிண்ட் வந்து இதுதான் நான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு படம் 100க்கு 100 இல்லை, 100க்கு 150 சொல்லலாம். இந்த 50 யாருனால வந்துச்சு அப்படின்னா நம்ம அனிருத்னால வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஓப்பனிங் மரணம், மாசு மரணம், அது எல்லா ஆடியன்ஸுமே உட்காந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றத வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபைட்டில் வர தீம் ஆகட்டும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அனிருத் வந்து சும்மா ஸ்கோர் பண்ணி விளாண்டு பிச்சு பெடல் எடுத்திருக்காரு. பேட்டை கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் மெனக்கெடல் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி அனிருத்தும் ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு இதுக்குமே வந்து உட்காந்து மெனக்கெடல் நிறையா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரும் தலைவர் ஃபேனாக அப்படியே பார்த்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியா மியூசிக் பண்ணால் ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து நடந்து வர இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண வச்சிருக்காரு அனிருத். ஸோ அவருக்கு அந்த மியூசிக்காகவே பார்க்கலாம். அதை தாண்டி டிஓபி இருக்காரு. டிஓபி நம்ம பாராட்டி ஆகணும். லோ ஆங்கில தலைவர் வச்சா எப்படி இருப்பாரு, இந்த சைடில் வச்சா காட்டினா எப்படி இருப்பாரு, இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஸ்டைலிங்கை வந்து அந்த ஸ்டைலை காட்டுறதுக்காகவே வந்து சுற்றி அவரோட திருநாவுக்கரசு அவரோட டிஓபி வந்து பார்த்தோம் அப்படின்னா சும்மா வேற லெவலில் விளாண்டுருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்களுக்காகவும் பேட்டை படம் பார்க்கலாம். தலைவரை சொல்லிட்டேன், கார்த்திக் சுப்ராஜ் சொல்லிட்டேன், மியூசிக்கை சொல்லிட்டேன். 4வது பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? 4th பாயிண்ட், எஸ் நீங்கள் நினச்சதை அதே தான் நான் சொல்ல போகிறேன். விஜய் சேதுபதி, நவாசுதீன் சித்திக், இவங்க 2 பேர் வந்து தலைவர் வந்து சும்மா பிச்சு பல்லாரு. தலைவரை விட நவாசுதீன் சித்திக் நடிக்கிறது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. இவர் என்ன இப்போ என்ன நடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு சீனில் இப்படியே போயிட்டு இருக்கும், டக்குன்னு அப்படி ஒன்று அழுவார், டக்குன்னு ஒன்று பண்ணுவார். அப்படிங்கும்போது அவரும் இன்னும் ரொம்ப அவரை பார்க்கும்போது அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி மக்கள் செல்வன், ஸோ அவருக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காரு. விக்ரம் வேதா நம்ம பார்த்தனால வந்து இந்த படத்தில் வந்து அதையும் தாண்டி தூக்கி சாப்பிட்றமான கேரக்டர் இருக்கும். பாபி சிம்ஹா, மேகா ஆகாஷ் இருக்காங்க, சிம்ரன் இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க, சசிகுமார் இருக்காங்க. யாருக்கு என்னென்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ எல்லாருமே வந்து விஷுவல் ட்ரீட்டில் வந்து கலக்குன்னு கலக்கி இருக்காங்க. ஸோ பார்க்கும்போது இதை பார்க்கலாமா இதை விடலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அழகாக சூப்பராக. அதே மாதிரி
மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் ஸ்க்ரீன் பிளேல கிங்குன்னு தான் சொல்லணும். அவருக்கு வந்து அந்த மேக்கிங்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டையில் வந்து வேற லெவலில் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் லெவலில் அப்படியே டிஃப்ரெண்ட் காட்டி இந்த கேரக்டரைசேஷன் எல்லாத்தையுமே வந்து அப்படியே அந்த உலாவை விட்டது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துக்காகவும் படம் பார்க்கலாம். அஞ்சாவது பாயிண்ட் ஒன்லி இந்த வீக் வந்துட்டு கண்டிப்பாக ஃபேமிலியோட பேட்டை படம் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த பேட்டை படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற படமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு பேட் வேர்ட்ஸு இந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் இல்லை. படத்தோட படமாக ஒன்றி போகிறனால வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ரத்தம் சொட்ட இதெல்லாம் வந்து தலைவர் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாரம் ஃபேமிலியோட போய் பார்க்கணும் அப்படின்னா பேட்டை கண்டிப்பாக பார்க்கலாம். இதான் 5வது ரீசன். ஸோ இந்த வாட்ச் 5 ரீசனில் நான் சொன்னதை தாண்டி இல்லடா இந்த ரீசன் சொல்லியிருக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரீசனுக்காக நான் போய் பார்த்தேன், ஏன்னா எல்லா ரீசனும் நான் சொல்லிட்டேன், அதையும் தான் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ரீசன் வச்சுன்னு வச்சிங்களேன், அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கோலகானில் இருக்கேன், கொல்லாமல் விட மாட்டேன், அந்த மாதிரியான டைலாக் எல்லாமே சும்மா பறக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டைலாக் ஏதாவது ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து விஸ்வாச மூவி ரிவ்யூ இருக்குது, ரைட் சைடில் வந்து பேட்ட மூவி ரிவ்யூ இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் இந்த 2 மூவி ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா வந்து கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து இடையில ஒரு லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனடி அப்டேட்டுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.